தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தால்தான் காங்கிரஸ் கட்சியினர் ரோட்டுக்கு வருவார்கள், பிறகு சீட்டுக்காக வருவார்கள் என வந்தவாசியில் நடைபெற்ற பாத யாத்திரை நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்ட அண்ணாமலைக்கு வழியெங்கும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேரள செண்டை மேளம், பொய்க்கால் குதிரை, கலை நிகழ்ச்சிகள் மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் முன்னதாக அண்ணாமலைக்கு கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரை ஆற்றிய அவர், தமிழகத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்தால் மட்டுமே ரோட்டுக்கு வரும் கட்சி என்றால் அது காங்கிரஸ் மட்டும்தான் என விமர்சித்தார். தமிழகத்திலே சீட்டு கேட்பதற்காக ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி. உங்க எம்பி யாராச்சும் பாத்துக்கீங்களா? காங்கிரஸ் எம்பியா மறுபடியும் வருவாங்க. இன்னைக்கு எப்படி நாங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா, கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு ஜோதிமணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, திமுகவுக்கு கொடுங்க. சிவகங்கையில காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்காதீங்க, இன்னொருத்தருக்கு கொடுங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா ஐயா? ஐயா, ஒரு கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருந்தால் அந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும்.